சாந்தி மந்திரங்கள் 5 விதத்தில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சாந்தி பாடம் அப்படிங்கிறத ஒவ்வொரு உபனிஷத்தோடு ஆரம்பத்திலையும் அந்த உபனிஷத்து முடிக்கிறதையும் சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ഋഗ്വേദം, യജുർവേദം, ശുക്ല യജുർവേദം, കൃഷ്ണ യജുർവേദം, ഇത് രണ്ടും ചേർന്നതാക്കും യജുർവേദം. ഋഗ്വേദം, കൃഷ്ണ യജുർവേദം, ശുക്ല யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், இப்படின்னு 5 வேதங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 5 வேதங்களோடு 5 விதமான சாந்தி பாடங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த சாந்தி பாடங்கள் வழியாக்கும் நிறைய உபனிஷத்துகளை நம்ம பார்ப்போமே. அந்த உபனிஷத்துகள் எல்லாம் எந்த வேதத்திலேருந்து வந்ததாக்கும், எந்த வேதத்தை சம்பந்திச்சதாக்கும் அந்த உபனிஷத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த சாந்தி பாடங்கள் பார்த்துட்டாக்கும். 5 விதமான சாந்தி பாடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதனோட ஆரம்ப வார்த்தைகளையும் நம்ம பார்த்தோம். வாக், பூர்ண, சகன, ஆப்யயன், பத்ரம் கர்ணேபிஹி ஏவச பஞ்ச சாந்திஹி, இப்படியாக 5 விதமான சாந்தி மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ அந்த சாந்தி மந்திரங்களுக்கு முன்னோடியாயிட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் சொல்லிட்டாக்கும் சாந்தி மந்திரங்களை சொல்லப்படுறது. முக்கியமா எல்லா மந்திரங்களுக்கு முன்னாலேயும் ஓங்காரத்தை சொல்லிட்டாக்கும் எல்லா மந்திரங்களும் சொல்லப்படுறது. ஓம் அப்படின்னு சொல்லறத ஆ உ மு இப்படி இருக்கிற 3 மாத்திரைகள் சேர்ந்து லயிக்கிற, கண்டிக்கிறதுக்கு கட் பண்றதுக்கு சாதிக்காத சப்தமாக்கும் மாத்திரைகள் இல்லாத அமாத்திரையான ஓம் அப்படிங்கிற ஓங்காரம். ஆ உ மு இப்படி இருக்கிற 3 பாதங்களும் லயிச்சு பூர்ணமாயி தீரற துரிய அவஸ்தையாக்கும் ஓம். 1 ரூபாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல 4.25 பைசா இருக்கு. 25 × 4 100. 100 பைசாவாக்கும் 1 ரூபாய் அப்படின்னு சொல்லுறது. அப்ப அந்த 1 ரூபாய்க்குள்ள 4.25 பைசா இன்க்ளூட் ஆக்கும். அதே மாதிரி இங்க ஆ உ மு இப்படி இருக்கிற 3 மாத்திரைகள் சேர்ந்ததாக்கும் பூர்ணத்துவமா இருக்கிற ஓங்காரம். சாதனை செஞ்சு செஞ்சு நாதத்தை கட் பண்ணினா கிடைக்கிறதாக்கும் சமாதி அவஸ்தை. இந்த ஓங்காரத்தை பிரணவம் அப்படின்னு சொல்லப்படுறது. கண்ணால காண முடியற பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்படிங்கிறது பிரம்மமாக்கும். கண்ணால காணற விஷயங்கள் மாயா விஷயங்கள் இல்லாம போறத காரணம் மட்டும் மிச்சமாகிறது. அதனாலேயாக்கும் பிரம்மத்துக்கும் ஓங்காரத்துக்கும் ஒரு கம்பேரிசனை சொல்லப்படுறது. ஒரு பேரு சொல்லறத அந்த பேரினால சொல்லப்படுற ரூபம், அது பேனாவாகட்டும் புக்காகட்டும் மனுஷாலாயிருக்கட்டும், அந்த ரூபம் நம்மளோட மனசுல இப்படி உதிக்கும். ரோஜா பூ சொல்லறதுக்குள்ள அந்த பூ மனசுக்குள்ள வந்து நிற்கும். தாமரை பூ சொன்னாலும் அந்த பூ மனசுக்குள்ள வந்து நிற்கும். வெள்ளை தாமரை அப்படின்னு சொன்னாலும் வெள்ளை கலர்ல இருக்கிற தாமரை பூ மனசுல தெளிஞ்சு வரும்.
நாமவும் ரூபமும் தம்மில கட் பண்ண முடியாத பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் பிரம்மவும் தம்மில கட் பண்ண முடியாத பந்தம் இருக்கு. சப்தம் ஓங்காரம் அப்படின்னாக்கா பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர் இப்படி இருக்கிற திரிகாலங்களுக்கு கட்டுப்பட்டதெல்லாம் ஓங்காரம். திரிகாலங்களுக்கு அப்பாற்பட்டதும் ஓங்காரம் தான். சகுண நிர்குண பிரம்மம், ஓங்காரம் எல்லாம் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. இந்த ஆத்மா அக்ஷரத்தை ஆசிரியமாக்கிட்டு நம்ம பார்க்கிறத ஓங்காரமாக்கும். ஆ உ மு இப்படி இருக்கிற 3 மாத்திரைகளுக்கு அப்பாற்பட்டதாக்கும் ஓங்காரம். ஓம் இது ஏகாட்சரம் இதம் சர்வம். இதெல்லாம் பிரம்மம் தான். சர்வம் ஹி ஏதது பிரம்மா, இதெல்லாம் பிரம்மமாக்கும் அப்படிங்கிறதாக்கும் ஓங்காரத்தோடு டெஃபினிஷன். நாபியிலேந்து கிளம்புற வாயு, அந்த ஏர் கண்டம் கழுத்திலேந்து ஓஷ்டம் ചുണ്ടു വരയ്ക്കും വിവിധ സ്ഥാനങ്ങളിൽ സ്പർശിക്കർത്തയാക്കും. ശബ്ദമായിട്ടും അക്ഷരങ്ങളായിട്ടും അത് മാറരുത്. എല്ലാ അക്ഷരങ്ങളോടും അധിഷ്ഠാനമാക്കും ഓങ്കാരം. ഓങ്കാരത്തെ വർണ്ണിച്ച് അതുവഴി ആ ബ്രഹ്മത്തെ എടുത്തു കാട്ടവാക്കും ചെയ്യപ്പെടുறது. அதனாலேயாக்கும் மந்திரங்களோடு முன்னால ஓம் அப்படிங்கிற அந்த ஓங்காரமா இருக்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லப்படுறது. ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லா உபனிஷத்துகளும் ஆரம்பிக்கிறதையும் அதனோட கடைசியிலையும் அந்த உபனிஷத்து ஏது வேதத்திலேந்து ஆக்குமோ சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்தோடு சாந்தி பாடத்தை சொல்லணும் அப்படின்னாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ண யஜுர்வேத சாந்தி பாடம் சாதாரணமா எல்லா இடத்திலையும் இந்த சாந்தி பாடத்தை உபயோகிக்கப்படுறது. எந்த வேதம் சம்பந்திச்ச உபனிஷத்தை ஆக்குமோ அந்த உபனிஷத்தோடு சாந்தி பாடத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தோடு சாந்தி பாடத்தையும் சொல்லப்படுறது. அதனோடு அர்த்தத்தை நம்ம இங்க பார்க்கலாம். ஓம் அப்படிங்கிறது மந்திரத்துக்கு முன்னால சொல்லறதாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் சொல்லிட்டு வேணும் சாந்தி பாடங்களை சொல்லறதுக்கு. ஓம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சஹ நௌ அவது, சஹ நௌ புனக்து, சஹ வீரியம் கரவாவஹை.
തേജസ്വി. നൗ അതീതം അസ്തു. മാ വിദ്വിഷാവഹൈ. ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തി. ഇതാക്കും കൃഷ്ണ യജുർവേദ சாந்தி பாடம். ஓம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். சஹா ஒரு சேர, நௌ നമ്മളെ അവതു കാപ്പാത്തട്ടും. സഹ ഒരു സേര, നൗ നമ്മളെ ബുനപ്തു പരിപാലിക്കട്ടും. സഹ ഒരു സേര വീര്യം കരവാവഹൈ. നമുക്ക് വീര്യത്തെ സമ്പാദിക്കണം. നൗ നമ്മളോട് നമ്മൾ പഠിച്ച അതീതം പഠിച്ചത് തേജസ്വി തേജസ്സുള്ളതായിട്ട് അസ്തു ഭവിക്കട്ടും. മാ വിദ്ദുഷാവഹൈ നമ്മൾ അന്യോന്യം ചണ്ട പോട്ടുക്കാമ ഇരിക്കട്ടും. ഉപനിഷത്തിലെ എടുത്തു ചൊല്ലറ പരമ്പൊരുൾ வித்யா அப்படிங்கிற சொரூபத்தை பிரகடனப்படுத்தி நம்மளை ஒரு சேர காப்பாத்தட்டும். வித்யை படிக்கிறதுக்கான சாமர்த்தியம் இருக்கிற புத்தி நமக்கு தந்து நம்மளை பரிபாலிக்கட்டும். வித்யை கிடைச்சதால இருக்கிற தேஜஸ் காரணமாயிட்டு நமக்கு ஒரு சேர அந்த வித்யையை சம்பாதிக்கலாம். நம்ம படிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சத் விஷயங்களாகட்டும். அந்யோன்யம் எந்த ஒரு துவேஷവും நமக்குள்ள தோணாம இருக்கட்டும். எல்லா விதத்திலையும் நமக்கு சாந்தி பவிக்கட்டும். ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆத்தியாத்மிகமாயிருக்கிற விக்னங்களொன்னும் இல்லாம இருக்கட்டும். ഇത്രയുമാക്കും ഇതിനോട് പ്രാർത്ഥന. உபனிஷத் பாடம் தொடங்கிறதுக்கு முன்னால சிஷ்யர்களும் ஆச்சாரியனும் கூடி சேர்ந்து சொல்லுற பிரார்த்தனையாக்கும் சாந்தி பாடம் அப்படிங்கிறது. பிரம்ம வித்யை படிக்கிறதுக்காயிட்டு என்னோட வாக்கும் மனசும் எப்பவும் ചേർന്ന് പ്രവർത്തിക്കണം அப்படிங்கிறதாக்கும் പ്രാർത്ഥന. ശരീരத்துக்கு வந்து சேரற நோய்கள், அதே மாதிரி பலவித சரீர உபாதிகளாயிருக்கிற ஆத்தியாத்மகங்களாயிருக்கிற டிஸ்டர்ப், அதே மாதிரி
திருடர்கள், மிருகங்கள் இதுலேருந்தெல்லாம் வந்து சேருற ஆதி பௌதீகங்களாயிருக்கிற டிஸ்டர்பு, யட்ச ராட்சசர்களால வந்து சேருற ஆதி தெய்வீகங்களாயிருக்கிற டிஸ்டர்பு, இப்படி இருக்கிற டிஸ்டர்புகள் எல்லாம் இல்லாம இந்த படனம் பூர்த்தியாகிறதுக்கு பகவான் துணைக்கணுமே, சாந்தி உண்டாகணுமே அப்படின்னு சொல்லறதுக்கு ஆயிட்டு இங்க 3 தடவை சாந்தி 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 அப்படின்னு சொல்லப்படுறது. ஆதி தெய்வீக சாந்தி, ஆதி பௌதீக சாந்தி, ஆத்தியாத்மிகமாயிருக்கிற சாந்தி, இப்படி இருக்கிற எந்த தொந்தரவும் வராம ஆச்சாரியனுக்கும் சிஷ்யர்களுக்கும் இந்த பகவானோடு பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகணுமே அப்படிங்கிற பிரார்த்தனையாக்கும் சாந்தி பாடம். குருவும் சிஷ்யனுமாயிருக்கிற நம்ம 2 பேரும் ஒரு சேர ரட்சிக்கப்படட்டும், நம்ம 2 பேரும் ஒரு சேர சாமர்த்தியத்தை பிராபிக்கட்டும், നമ്മളോട് இந்த പഠനം തേജോമയമായി തീരട്ടും, നമ്മൾ പരസ്പരം വിദ്വേഷം കാട്ടാമ ഇരിക്കണം. എല്ലാവിധ താപത്രയങ്ങളും ഇല്ലാമ പോകണം. ഋഗ്വേദത്തോട് சாந்தி பாடம். வேதங்கள் 5 செப்பரேட் பண்ணினதை நம்ம பார்த்தோம். ഋഗ്വേദம், கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். அந்த ഋഗ്വേദத்துல கடைசியில இருக்கிற உபனிஷத்துக்கள் ஐதரேயம், கௌஷீதகி, பிராமணம், நாதபிந்து, ஆத்ம பிரபோதம், நிர்வாணம், முத்கலம், அக்ஷமாலிகா, திரிபுரதாபினி, சௌபாகியலட்சுமி, பஹ்ரஜம், இப்படி இருக்கிற 10 உபனிஷத்துக்கள் ഋഗ്വേദ சம்பந்தப்பட்டதாக்கும். இதனோடு சாந்தி பாடமாக்கும் வாக்மே மனசி அப்படின்னு தொடங்குற சாந்தி பாடம். எல்லா சாந்தி பாடத்தோடும் ஆரம்பத்துல மங்கள பதமாயிருக்கிற ஓம் சேர்த்துண்டாக்கும் சாந்தி பாடம் சொல்லப்படுறது. ஓம் வாக்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவீர்ம ஏதி வேதஸ்யம ஆணீஸ்தான் ஸ்ருதம் மே மா பிரஹாசி அனேனாதீதேனாஹோராத்ரன் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் அப்படிங்கிறது பிரம்ம வாசகமாயிருக்கிற மங்களமான பதம். மே என்னோடு வாக்கு
മനസ്സിലെ പ്രതിഷ്ഠിത ഉറച്ചു നിൽക്കട്ടും. പ്രതിഷ്ഠിതാഭവതു, என்னோட மனசுக்குள்ள என்னோட இந்த வாக்குகள் எல்லாம் உറച്ചു நிற்கட்டும். மே என்னோட மனஹா மனசு, வாஜி வாக்குல பிரதிஷ்ഠிதம் ഉറച്ചു നിൽക്കട്ടും. ஆவிகி സ്വയം பிரகாசிக்கிற ஆத்ம சைதன்யமாயிருக்கிற பரம்பொருளே, நீங்கள் என்னில பிரகாசிக்கணுமே. எனக்கு வேதத்தோடு வேத மந்திர அர்த்தங்களோடு ஆணீஸ்தகா தத்துவம் என்னோட மனசுல நன்னா தெளிஞ்சு வரணுமே. என்னோட மனசும் வாக்கும் எனக்கு சாந்தியை தரணுமே, சமாதானத்தை உண்டாக்கணுமே. மே எனக்கு ஸ்ருதம் கேட்டு படிக்கிறதுக்கு சாதிச்ச விஷயங்கள், மாம் என்ன மா பிரகாசி விட்டு போகாம இருக்கட்டும். நான் என்னெல்லாம் ஆக்குமோ காது கொடுத்து கேட்டு படிச்சேன், அതൊന്നും என்னை விட்டு போகாம இருக்கட்டும். நான் படிக்கிற வேதங்கள் என்ன உபேட்சிக்காத இருக்கட்டும். நான் ராப்பகல் அந்த வேத ஞானியாயிட்டு பவிக்கட்டும். நான் சத்தியம் மட்டும்தான் சிந்தனை பண்ணுவேன், சத்தியம் மட்டும்தான் பேசுவேன். அது என்ன காப்பாத்தட்டும், சத்தியம் என்ன காப்பாத்தட்டும். என்னையும் என்னோட குருவையும் இந்த சத்தியம் அப்படிங்கிற பிரம்மம் காப்பாத்தட்டும். வேதாந்த விசாரத்தால இந்த உபனிஷத் பாடத்தை படிக்கிறதால அகோராத்திரன் ராத்திரியும் பகலும் சந்ததாமி நான் இருக்கிறதுக்கு சாதிக்கணுமே. ரிதம் சாஸ்திரத்துக்கு அனுசൃതமாயிட்டு பிரவர்த்திச்சுண்டு புத்தியில நிச்சிதமா இருக்கிற நன்னா உரைச்சிருக்கிற தத்துவத்தை வதிஷ்யாமி சொல்லறதுக்கு சாதிக்கட்டும். சத்தியம் வாக்காலையும் அந்த தத்துவத்தை சொல்லறதுக்கு சாதிக்கட்டும். வதிஷ்யாமி சொல்லறதுக்கு சாதிக்கட்டும். தது அந்த பிரம்மம் மாம் என்ன அவது காப்பாத்தட்டும். தது அந்த பிரம்மம் வக்தாரம் என்னோட ஆச்சாரியனை அவது காப்பாத்தட்டும். மாம் அவது என்ன காப்பாத்தட்டும். வக்தாரம் அவது ஆச்சாரியனை காப்பாத்தட்டும். வக்தாரம் அவது ஆச்சாரியனை காப்பாத்தட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ആധ്യാത്മികവും ആദി ഭൗതികവും ആദി ദൈവികവുമായി இருக்கிற മൂന്ന് தாபங்கள் தாபத்ரயங்கள் எல்லாம் இல்லாம போகட்டும். இப்படின்னு இருக்கிற பிரார்த்தனையாக்கும் இந்த பிரார்த்தனை. வாக்கும் மனசும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் வித்யையை ശരിക്കും கிரகிக்கிறதுக்கு சாதிக்கும். வாக்கினாலேயோ மனசினாலேயோ இருக்கிற சிரமங்கள் இந்த படிப்பை பிரதிகூலமாயிட்டு பாதிக்கும். அப்படி வித்யால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற ஸ்வயம் பிரகாசமாயிருக்கிற பிரம்ம சைதன்யத்துக்கிட்ட தன்னோட அஜ்ஞானத்தை நகர்த்தி ஆத்மஸ்வரூபத்துல எனக்கு பிரத்யட்சமாயிட்டு தீரணுமே அப்படின்னு பிரார்த்தனை நடக்கிறது. அந்த பிரம்ம தத்துவத்தை எடுத்து சொல்லுற வேத மந்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கோடும் மனசோடும் அபிமான தேவதைகளோடு அனுகிரகம் எனக்குள்ள உண்டாகணும் அப்படின்னும் பிரார்த்திக்கப்படுறது. அதானது குருகுட்டேந்து கேட்ட வேத மந்திரங்களோட அர்த்தத்தை சிந்திச்சு மனசு அந்த வேத மந்திர அர்த்தங்களில லயிச்சு, அதே மாதிரி சொல்லுற வாக்குகள் எப்பவும் பாசிட்டிவாகவே இருக்கணும் இப்படின்னு எல்லாமாக்கும் பிரார்த்தனை.
கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாதக்கு வேத மந்திரங்களை படிச்சு சிந்திச்சு രാത്രിയും പകലും இப்படி കംപ്ലീറ്റാ ഭഗവാനിൽ ലയിக்கிறதுக்கு സാധിക്കണം. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி புத்தியில இந்த പരബ്രഹ്മത്തെ ഉറപ്പിച്ചു നിർത്തണം. വാക്കിനാല സത്യமான விஷயங்களை சொல்லணும். மனசு உண்மையான விஷயங்களை நினைக்கணும். படிக்கிற காலத்துல மட்டும் இல்லை, இந்த പഠനം பூர்த்தியானதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த பகவானோட அனுகிரக சமயத்திலையும் இந்த அனுகிரகம் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை நடக்கிறது. ஆவது மாம் ஆவது வக்தாரம் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கப்படுறது. அவித்யோடும் அவித்யா காரியங்களோடும் நிவர்த்தி உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை நடக்கிறது. அவது வக்தாரம் அப்படின்னு 2 தடவை இங்க எடுத்து சொல்றது பரிசமாப்திய குறிக்கிறது.